இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது நாட்டின் மிகப்பெரிய வழக்காடு மன்றம். ஆப்கி அதாலத்தில் நமது ரஜித் சர்மாவோடு. வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி ஒரு சூப்பர் ஸ்டார். அவரை நீங்க எல்லாரும் எல்லா கதாபாத்திரங்கள்லயும் பாராட்டி இருக்கீங்க. அவருக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்திருக்கீங்க. அவரு ஆக்ஷன் ரோல்ல நடிச்சாலும் சரி, ரொமான்டிக் ஹீரோவா நடிச்சாலும் சரி, காமிக் ரோல்ல வந்தாலும் எப்படி வந்தாலும் நீங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப அன்பு கொடுத்திருக்கீங்க. ப்ளீஸ் வெல்கம் சூப்பர் ஸ்டார் அக்ஷய் குமார். ஆப்கி அதாலத்தோட இந்த ஸ்பெஷல் ஷோல நம்மளோட ஜட்ஜும் ரொம்ப ஸ்பெஷலானவர். அவர் பகுத்தறிவுக்கும் துணிச்சலுக்கும் எடுத்துக்காட்டானவர். இந்த நாடே பெருமைப்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸ்ல இருந்து அவர் வரார். ப்ளீஸ் வெல்கம் ரிட்டையர்ட் ஏர் மார்ஷல் சஞ்சீவ் கபூர். இன்றைய விசாரணையை தொடங்கலாம். ஆப்கி அதாலத்துல நாம விசாரணை ஆரம்பிக்கலாம். முதல் குற்றச்சாட்டு அக்ஷய் குமார் மீது. ஆப்கி அதாலத்தில் சூப்பர் ஸ்டார் அக்ஷய் குமார் மீதுள்ள குற்றச்சாட்டு. இவர் இன்றைய போக்கிற்கு எதிரானவர். அக்ஷய் சார், ரிட்டையர்டு ஏர் மார்ஷல் சஞ்சீவ் கபூர் நம்ம கூட இருக்காரு. இவரை பார்த்ததும் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். நீங்களும் ஃபைட்டர் ஜெட் ஓட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. நீங்களும் ராணுவத்துல சேர ஆசைப்பட்டிருக்கீங்க. இப்பவும் உங்க இதயம் நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்காக துடிச்சிட்டு இருக்கு. ஆமா. அப்புறம் ஏன் நீங்க வேற ரூட்ல போயிட்டீங்க? என்னோட ஃபாதர் ஆர்மில இருந்தாரு. அதே மாதிரி நானும் ஆர்மில சேரணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னால அதிகமா படிக்க முடியல. நான் ஏர்ஃபோர்ஸ்ல நேவில சேரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது முடியாம போச்சு. உங்களுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அண்ட் மை ஃபாதர் வாஸ் இன்டெலிஜென்ட் எனஃப். அவரு ரொம்ப புத்திசாலி. அவர் சொன்னாரு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட ஒரு 12வது வரைக்குமாவது படின்னு சொன்னாரு. உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், 12வது வரைக்கும் படிச்சிரு. 12வது படிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன விரும்புறியோ அதை போய் பண்ணுனாரு. நான் அந்த டைம்ல அதிக அளவுல ப்ரூஸ்லியோட படங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்காக பேங்காக் போயிட்டேன். ஆனா நீங்க பேங்காக் போனதுக்கு அப்புறம் அங்க வெயிட்டர் வேலை பார்த்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அங்க வேற எந்த வேலையுமே கிடைக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எதுவும் பெருசா படிக்கல, வேற நல்ல வேலைக்கு போற மாதிரி. அதனால வெயிட்டர் வேலை தான் பார்த்தேன். அண்ட் ஷெஃபா மாதிரி சமோசா எல்லாம் பண்ணிருக்கீங்க? இல்ல, ஷெஃப் எல்லாம் இல்ல. நான் வெயிட்டர் வேலை பார்த்தேன். இந்த சின்னதா தாபா மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல. அங்க மெட்ரோ கெஸ்ட் ஹவுஸ்னு ஒரு இடம் இருந்தது. அங்க நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதுவும் தெருவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் தூங்கிடுவேன். அண்ட் இதே மாதிரி ஒரு 3-4 வருஷம் அங்கே ஓடிச்சு. ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு மாடல் ஆகணும்னு முயற்சி பண்ணீங்களா? நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுத்துருந்த ஒரு பையனுடைய அப்பா என்கிட்ட சொன்னாரு. அவர் ஒரு மாடல் கோஆர்டினேட்டர். நீ ரொம்ப உயரமா இருக்க, ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு, நீ மாடலிங் ட்ரை பண்ணுன்னு சொன்னாரு. அண்ட் அவர் தான் எனக்கு இப்படி ஒரு வழியை காட்டினாரு, இதை ட்ரை பண்ணலான்னு. நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாரு. நீ இங்கே இந்தந்த இடம்லாம் இருக்கு அப்படின்னு அட்ரஸ்லாம் கொடுத்து அந்த இடத்துக்குலாம் என்னை வர சொன்னாரு. எனக்கு இப்போவும் ஞாபகத்தில் இருக்கு. நாவல்டி ஃபர்னிஷிங் ஷோரூம்க்கு நான் மாடல் ஆக்ட் பண்ணேன். எனக்கு அதுக்கு கிட்டத்தட்ட 21,000 ரூபாய் கிடைச்சது. நான் என்ன நினைச்சேன்னா, நான் 2 மணி நேரம் ஏசி ரூம்ல உட்காந்துருக்கேன். கூடவே ஒரு மாடலும் வந்துடுறாங்க. அவங்க பேர் சோனியா. அண்ட் ஷீ கம்ஸ் அண்ட் இந்த பக்கம் பார்க்கணும், அப்புறம் அந்த பக்கம் பார்க்கணும், அதுக்கப்புறம் சேர் மேலே உட்காரணும், அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கணும். அவங்க என் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. நான் சும்மா இவ்வளோ பண்ணதுக்கு எனக்கு 21,000 ரூபாய் கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே. நான் மாசம் முழுக்க உழைக்கிறேன்,
மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து கொடுத்தாலும் ஒரு 5-6,000 ரூபாய்க்கு மேல எதுவும் கிடைக்காது. ஆனா இங்க 2 மணி நேரம் ஏசி ரூம்ல உட்காந்து எனக்கு 21,000 ரூபாய் கிடைச்சிருச்சு. இல்ல, இதை நீங்க இப்படி சொல்லணும். 2 மணி நேரம் ஏசி ரூம்ல உட்காந்து பொண்ண மடியில உட்கார வச்சதுக்கு 21,000 ரூபாய். ஆமா, கரெக்ட். மடியில உட்கார வச்சதுக்கு அர்த்தம் அது கிட்டத்தட்ட அங்க வந்து ஒரு 200 to 250 பேர் அங்க இருப்பாங்க. மடியில உட்கார வச்சு என்ன பண்றது? அங்க பெரிய ஒரு கூட்டமே இருக்கும். அண்ட் ஸோ இட் இஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடலிங் வரிசையா பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பட வாய்ப்பும் கிடைச்சது. உங்கள முதல் தடவை கோவிந்தா தான் ஏன் நீங்க ஒரு ஹீரோ ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையா? ஆமா, உண்மைதான். ஒரு போட்டோகிராஃபர் இருந்தாரு. அவர் பேரு ஜெயசேட். அந்த ஜெயசேட்டு கிட்ட வந்து நான் ஆஸ் அ ஒரு லைட் மேனா அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வருவாங்க. கோவிந்தா சாரும் அங்க வருவாரு. அப்புறம் சங்கீதா புருஜுலானி, ஜாக்கி ஷராஃப், அப்புறம் அனில் கபூர் சார், அவங்களுக்கெல்லாம் போட்டோஸ் எடுக்க நான் சரியான லைட்டிங் செட் பண்ணிட்டு இருப்பேன் அவங்க ஃபேஸ்ல. அப்பதான் கோவிந்தா சார் என்கிட்ட சொன்னாரு, ஏ நீ ஷோக்கா இருக்கப்பா, ஹீரோ ஆயிடு, நீ ஹீரோவுக்கு கரெக்ட்னாரு. ஸோ அவர் தான் முதல்ல என்கிட்ட சொன்னாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு. நான் 7வது படிக்கும்போது ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றது? முடிஞ்சது. அவ்வளோதான். என்னாச்சு? ஃபெயில் ஆயிட்டேன், அவ்வளோதான். அண்டு நான் ஃபெயில் ஆயிட்டேன். எங்க அப்பா வந்து என்ன நல்லா 2 சாத்துன்னு சாத்துனாரு. அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில என்னதாண்டா ஆக போறன்னு அவர் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அப்படியே வாய் தவறி வந்துருச்சு. நான் அவர்கிட்ட ஹீரோ ஆக போறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என் மைண்ட்ல வேற எதுவுமே கிடையாது. என்னையும் அறியாம அந்த நேரத்துல நான் என் வாயால அப்படி சொல்லிட்டேன். அந்த இன்சிடென்ட்ல என்ன அறியாம என் வாயால சொன்னது. அதுக்கப்புறம் அதையே கோவிந்தா சாரும் சொன்னாரு. அப்புறம் இந்த விஷயம் உண்மையா? நீங்க ஒரு ரேம்ப்ல வாக் பண்றதா இருந்தது. அங்க டைமுக்கு சரியா போகல, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டீங்க. ஆமா அதன் காரணமா தான் நீங்க படங்களுக்கு வந்திருக்கீங்க. ஆமா, உண்மைதான். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அதாவது காலையில ஃப்ளைட் இருந்தது, நான் அதை ஈவினிங்னு நினைச்சிட்டேன். அதனால நான் காலையில ரெடி ஆகவே இல்லை. அந்த ஆள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, அதாவது யூ ஆர் வெரி அன்ப்ரொஃபஷனல் பர்சன் தட் யூ ஆர் நாட் கம். நான் சொன்னேன், சாரி தெரியாம தப்பு நடந்துச்சு, நான் சாயங்கால ஃப்ளைட்டுன்னு நினைச்சேன்னு. அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நான் பைக் எடுத்துக்கிட்டு பின்னாடியே போனேன். ஏர்போர்ட்டுக்கும் போய் சேர்ந்துட்டேன். ஆனா அதுக்குள்ள ஃப்ளைட் போயிடுச்சு. அப்போ ரொம்ப சங்கடப்பட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்ப எனக்கு 21 வயசு. அண்ட் அப்புறம் என்னோட அம்மா என்னை பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, கடவுள் எப்பவும் நம்மள மாதிரி ஆட்களை கைவிட மாட்டாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, எக்ஸாக்ட்லி அதே நாள், அதாவது பாத்தீங்கன்னா ரஜத் சார் அப்பெல்லாம் இவ்ளோ பெரிய போட்டோஸ் எடுத்துக்கிட்டு போனோம். ப்ரொடியூசர்கிட்ட காட்டுறதுக்கு, டைரக்டர்ஸ் கிட்ட காட்டுறதுக்கு நிறைய போட்டோஸ் அப்படியே பண்டிலா எடுத்துக்கிட்டு போவோம். போர்ட்ஃபோலியோ. ஆமா, போர்ட்ஃபோலியோ. அதை அப்படியே கையில எடுத்துக்கிட்டு அப்படியே பஸ்ல போகணும். நான் அதை எடுத்துக்கிட்டு நட்ராஜ் ஸ்டுடியோவுக்கு போனேன். அங்க போய் ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப அங்க வந்த ஒரு மேக்கப் மேன், அவர் பேர் வந்து நரேந்தர் அண்ணன். அவர் என்ன பார்த்தாரு. அவரு மிஸ்டர் பிரமோத் சக்கரவர்த்தி சாரோட மேக்கப் மேனா இருந்தாரு. அவர் அங்க என்ன பார்த்துட்டு, நீ என்ன ஹீரோ ஆகணுமா அப்படின்னாரு. நான் ஆமான்னு சொன்னேன். ஸோ அப்போ ஃபோட்டோவை காட்டுனாரு. நான் அவர் கையில் ஃபோட்டோவை கொடுத்தேன். இங்கே இரு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் அதை எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ளே போய் சாரை பார்த்தாரு. தாதா கிட்ட என்னோட ஃபோட்டோவை காமிச்சிருக்காரு. என் ஃபோட்டோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன உள்ள வர சொன்னாங்க. அப்பவே தாதா எனக்கு 5,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு செக்கு கொடுத்தாரு. ரஜத் சார், நான் சத்தியமா சொல்றேன், ஒரு மனுஷனுடைய தலைவிதி தலைகீழா மாறுங்கிறத நான் உணர்ந்தேன். எக்ஸாக்ட்லி நான் காலையில 6 மணி ஃப்ளைட்டை பிடிக்க வேண்டியதா இருந்தது. அதே சாயங்காலம் 6 மணிக்கு என் கையில செக் இருந்தது. நான் அந்த செக்கை கையில வாங்கும்போது எக்ஸாக்டா 6 மணி அடிக்குது. அப்பதான் எனக்குள்ள தோணுச்சு, இது உண்மையிலேயே கடவுள் செயல். என்ன அந்த ஃப்ளைட்டை பிடிக்க வைக்காம அன்ப்ரொஃபஷனல்னு பேர் வாங்கி இந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த கடவுள் வந்து நீங்க எப்பெல்லாம் ஃபெயில் ஆகுறீங்களோ அப்பெல்லாம் உங்களை ஹீரோ ஆக்கிடுறாரு. இல்ல, அது வந்து ஃப்ளைட் பிடிக்கிறதுல ஃபெயில் ஆகி ஹீரோ ஆயிட்டீங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய விதி எழுதப்பட்டிருக்கும். நான் நிறைய முறை ஸ்டுடியோலேருந்து வெளியில போகும்போது அங்க நிறைய பேர் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க டு பிகம் அன் ஆக்டர். அவங்க என்னை விட பார்க்கறதுக்கு பெட்டரா இருப்பாங்க. அவங்க என்னை விட டேலண்டடா இருப்பாங்க.
ஆனா வித்தியாசம் என்னன்னா, எனக்கு லக் இருந்தது, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. நான் வந்து ஐ டோன்ட் நோ இங்க எத்தனை பேர் இந்த விஷயத்த நம்புவாங்கன்னு தெரியல. அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இந்த ஹார்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். அதே அளவுக்கு லக்குன்றதும் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி கரெக்டான டைம்ல ஆ, நாம சரியான இடத்துல சரியான நபர்களை நாம சந்திச்சுட்டா நம்ம விதி தன்னால் அப்படியே மாறி போயிடும். அது எனக்கு நடந்துச்சு. நான் அதை கண்டிப்பா மறுக்கவே மாட்டேன். நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவன். அந்த கடவுளுடைய தயவு எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் தட்ஸ் இட். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க கிலாடிங்கிற ஒரு படம் நடிச்சீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைச்சுக்கிட்டே போச்சு. ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்னு ஆக்ஷன் படம் பண்ண ஆரம்பிச்சு. ஆமா, நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக்ஷன் மூவிஸ் மட்டும்தான் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கே போர் அடிச்சிருச்சு. நான் எப்போ செட்டுக்கு போனாலும் அப்ப நான் வந்து ஏதாவது ஒரு ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும். கிக் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஜம்ப் பண்ணணும். ஆனா என்னோட லக்கு வந்து ஆக்ஷனால மட்டும்தான் நான் இவ்வளவு தூரம் வெற்றி பெற்றிருக்கேன். முதல்ல நான் வந்து ஆக்ஷன் ஹீரோவா தான் வந்தேன். நார்மலி நம்ம இண்டஸ்ட்ரியில ஃபிலிம் ஸ்டாரா இருக்கட்டும் இல்ல சூப்பர் ஸ்டார் எல்லாரும் லேட்டா தூங்கி எந்திரிப்பாங்க, பொறுமையா செட்டுக்கு வருவாங்க, ரொம்ப லேட்டா வருவாங்க, ப்ரொடியூசரை டென்ஷன் பண்ணுவாங்க, கடுப்பேத்துவாங்க. ஆனா நீங்க அவங்கெல்லாம் தூங்க போற நேரத்துக்கு ஸ்டுடியோக்கு வந்துருவீங்க. என்னோட ஃபாதர் வந்து ஆர்மியில இருந்தாரு. எனக்கு இந்த பழக்கத்தை பழக்கி விட்டாரு. அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும். நான் என் வாழ்க்கையில வந்து எனக்கு கிட்டத்தட்ட 58 வயசு ஆகுது. என் லைஃப்ல ஒரு நாள் கூட இது வரைக்கும் நான் சன்ரைஸை மிஸ் பண்ணதே கிடையாது. நான் தினமும் சன்ரைஸ் பார்ப்பேன். காலையில எந்திரிக்கிறதுனால ஒரு மனுஷனுக்கு அவனோட அதிர்ஷ்டமும் தன்னால எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணணும். என்னோட அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நைட்ல ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறவங்க ஆந்தைங்கன்னு சொல்லுவாரு. அதாவது நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டார்ஸும் ராத்திரி எல்லாம் அவங்க முழிச்சிருப்பாங்க, காலையில தான் தூங்கவே போவாங்க. கோவிந்தெல்லாம் அவரோட செட்டுக்கு அடுத்த நாள் தான் போய் சேருவாரு. அதாவது நான் இந்த விஷயத்துல யார பத்தியும் கமெண்ட் பண்ணவே விரும்பல. நிறைய பேரு லேட்டா தூங்குவாங்க, லேட்டா எந்திரிப்பாங்க. அவங்களுக்கும் லக் நல்லா தான் இருக்கும். நீங்க எந்த பார்ட்டிக்கும் போறதில்ல, யாரையும் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதில்ல. ஆமா, நான் பார்ட்டிஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. எனக்கு அது ரொம்ப போரிங்கா இருக்கும். அங்க போய் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. பார்ட்டிக்கு போறது தப்புன்னு நான் சொல்ல வரல, பட் நான் போகவே மாட்டேன். இண்டஸ்ட்ரியில வந்து எனக்கு ரொம்ப குறைவான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே என் கூட ஸ்கூல்ல படிச்சவங்க தான். அதாவது எல்லாருமே 40 வருஷம் பழைய ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 40-50 வருஷம் பழைய ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ட்ரிங்க் பண்ண மாட்டீங்களா? இல்ல, எனக்கு அது பிடிக்காது. ஒரு முறை சல்மான் கிட்ட சொல்லியிருக்கீங்க, ஒரு மூடி அடிச்சாலே நான் காலி ஆயிடுவேன்னு. ஆமா, ஒரு முறை சொன்னேன். எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு. என்னுடைய 10th ஆனிவர்சரி. என்னோட ஒய்ஃப் இருந்தாங்க. அப்போ வந்து நான் கொஞ்சமா ஒயின் குடிச்சிட்டேன். அண்டு உடனே எனக்கு புத்தி வந்துருச்சு. அண்டு நான் போய் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் போய் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேரா கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க ஷூட்டிங்க்கு போகும்போது உங்க கிச்சனும் உங்க கூடவே வருதாமே. வெளியிலிருந்து வர்ற சாப்பாடு எனக்கு சுத்தமா பிடிக்காது. கடவுள் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு பணத்தை கொடுத்துருக்காரு. நான் ஏன் ஹெல்த்தை பார்த்துக்க கூடாது? நான் எனக்காக ஒரு சின்ன அழகான கிச்சனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு செஃப் இருக்காங்க. அவங்க எப்பவும் என் கூட தான் வருவாங்க. அவங்க எனக்கு தேவையானதை சமைச்சு கொடுப்பாங்க. நான் அதை மட்டும்தான் சாப்பிடுவேன். சாப்பாடு, பருப்பு, கிச்சடின்னு இதெல்லாம் சாப்பிடுவேன். நான் வந்து பராட்டா ஸ்ட்ரீட்ல உங்க போட்டோஸ பார்த்தேன், நீங்க சாப்பிடுற மாதிரி. ஆமா, என் போட்டோ அங்க இருக்கு. ஏன்னா நான் அங்க தான் பிறந்தேன். அங்க என்னோட போட்டோ இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இதையும் எழுதியிருக்காங்க, போலியானதுன்னு நிரூபிக்கப்பட்ட 1100 ரூபா பரிசு தருவோம் அப்படின்னு. அண்டு போட்டோ ஒட்டி வச்சிருக்காங்க. என்ன பண்றது? உங்களுக்கு ஆசையும் இருக்கும்ல, என்னைக்காவது சாப்பிடுவீங்கல்ல? இல்ல, எப்பவும் சாப்பிடுவேன். நான் வந்து பாத்தீங்கன்னா பை த இல்ல, வே அதாவது சோலே பட்டூரே மாதிரி. இல்ல, நான் உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன். உங்க எல்லாருக்கும் சொல்றேன். சார் கேட்டாரு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு. அப்ப நான் அவர்கிட்ட சோலே பட்டூரி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டேன். சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் இல்ல. ஸோ நான் எப்பவுமே ரொம்ப நார்மலா தான் சாப்பிடுவேன். நான் மற்றவங்க மாதிரி கேலரிஸை கால்குலேட் பண்ண மாட்டேன். புரோட்டீன் இன்டேக்கையும் எண்ண மாட்டேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்காங்க, அப்படியும் இருக்கணும். நான் நிறைய சாப்பிடுவேன்.
நான் எல்லாத்தையுமே சாப்பிடுவேன். அதாவது நெய் ஊத்தி சாப்பிடுவேன். நான் இந்தியன் ஃபுட் எல்லாத்தையுமே சாப்பிடுவேன். எனக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும், சோளா பட்டூரா ரொம்ப பிடிக்கும், ஜிலேபி பிடிக்கும். ஜிலேபிய பால்ல போட்டு சாப்பிடுவேன். நான் பாத்தீங்கன்னா, நான் டெல்லியில இருக்கிறவன். எனக்கு சாப்பாடு மேல நம்பிக்கை அதிகம். எனக்கு சாப்பாடு ரொம்பவே பிடிக்கும். ஆனா ரொம்ப லிமிட்டா சாப்பிடுவேன். ஈவினிங் 6:30 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். அண்டு அதே மாதிரி நான் எவ்வளோ கலோரி எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நான் எவ்வளோ சாப்பிட்டாலும், எவ்வளோ நிறைய சாப்பிட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவேன், கார்டியோ பண்ணுவேன், இந்த மாதிரி. உங்களோட ஃபிட்னஸ் ஃபினோமினலானது. ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில உங்களோட ஒரு ஃபிட்டான ஆக்டர் இல்லைன்னு தான் சொல்லணும். அதோட ரகசியம் என்ன? நான் பாத்தீங்கன்னா, என்னுடைய லைஃபை ரொம்ப சிம்பிளான முறையில் மட்டும்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இங்க இருக்கிற யாருக்கும் நான் என்னோட ஐடியான்னு அட்வைஸ்னு எதுவும் கொடுக்க விரும்பல. இங்க நான் எப்படி இருக்கேன்னு மட்டும் சொல்றேன். அதை ஒரு அழகான முறையில சொல்லலாம். அது சிம்பிளிசிட்டி. நீங்க உங்க வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளா, அது பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எதுவா இருந்தாலும், அதாவது நீங்க உங்க வாழ்க்கைய ரொம்ப சிம்பிளிசிட்டியோட வாழ்ந்தீங்க அப்படின்னா, அது உங்களை ரொம்ப காமா வச்சிருக்கும். அதே மாதிரி உங்க ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லோ பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர், டயபெட்டிஸ், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை ரொம்பவே பாதிச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ பாத்தீங்கன்னா, டயபெட்டிஸ்ல நம்ம தான் நம்பர் 1 இடத்துல இருக்கோம். ஹார்ட் ப்ராப்ளம்லயும் நம்ம நம்பர் 1 இடத்துக்கு தான் வரப்போறோம். நாம எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு தேவை பேசிக்ஸ் ஆஃப் லைஃப் மட்டும்தான். அதாவது பேசிக் ஆஃப் லைஃப்ஸ் அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளா வாழுங்கன்னு அர்த்தம். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. எப்பவும் நீங்க ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். தீர்க்கமா யோசிங்க. யாரை பத்தியும் கெட்டதா யோசிக்காதீங்க. நீங்க யாருடைய சாபத்தையும் வாங்கிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்க லைஃபை எந்த அளவுக்கு சிம்பிளா வாழ்றீங்களோ, அதே மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சேவை மனப்பான்மை எப்பவுமே இருக்கணும். உங்க ஆரோக்கியம் அதனால எப்பவுமே கெட்டு போகாம இருக்கும். அப்படி எதுவுமே நடக்காது. அப்போ ஃப்ரைடே படம் ரிலீஸ்னா கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு டென்ஷனா இருக்காதா? இல்ல, கண்டிப்பா இருக்கும். அதாவது அப்படியே என் மண்டையை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ற அளவுக்கு நான் ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்க மாட்டேன். அப்படியே செவுத்துல முட்டிக்கிற மாதிரி. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே என்னோட படம் ஓடலன்னா, அதாவது இந்த 3 நாளும் கொஞ்சம் நான் சோகமா இருப்பேன், வீட்ல அமைதியா இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன தப்பு நடந்திருக்குன்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் நானே ஒரு முடிவுக்கு வருவேன். சரி, ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. யூ ஹாவ் பீன் குவைட் அண்ட் நவ் மண்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் ப்ரொடியூசரை பார்க்க போவேன். அடுத்த பட வேலைகளை ஆரம்பிச்சிருவேன். தட்ஸ் இட். பிகாஸ் இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எதுவுமே நம்ம கையில கிடையாது. வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது நம்ம கையில கிடையாது. அது இயற்கையோட கையில இருக்கு. அது கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். அப்படி கிடைக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் யாராவது கேள்வி கேட்குறீங்களா? நீங்க நிறைய ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யார் சார்? என்னோட ஃபேவரட் ஹீரோயின், நான் எல்லா ஹீரோயினோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எந்த சந்தேகமும் இல்லை. கட்ரினா கைஃப். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அதிக அளவுல ஹீரோயின்ஸ் உங்க கூட ஒர்க் பண்ணவே விரும்புறது இல்லையாமே. உங்க கூட ஒர்க் பண்ணணும்னா காலையில 5 மணிக்கே எழுந்திருக்கணுமா? நீங்க தப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. அது அப்படியே உல்டா. நீங்க எல்லா ஹீரோயின்ட்டையும் கேளுங்க. அவங்க எல்லாருக்கும் என் கூட ஒர்க் பண்றது அவ்வளவு விருப்பம். இப்ப நான் சமீபத்துல குட் நியூஸ் படத்துல நடிச்சப்போ கரீனா அவங்க ஹஸ்பண்டுக்கு சொல்லிருக்காங்க, அதாவது சைஃப்க்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையில 8 மணிக்கே ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சிடறாங்க. 11:30 12:30க்கெல்லாம் பேக்கப் ஆயிடுது. வீட்டுக்கு பசங்களோட ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட வேற என்ன வேணும்? ஒரு மனுஷனுக்கு காலையிலேயே வேலை முடிஞ்சா அதை விட வேற என்ன வேணும்? அதோட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம டிராஃபிக்ல மாட்ட மாட்டோம். நாம சீக்கிரமா ஷூட்டிங்க்கு போய் சேர்ந்துடலாம், வேலைக்கு போய் சேர்ந்துடலாம். நீங்க பேக்கப் ஆகும்போது ஒரு 2-2:30 மணிக்கெல்லாம் கூட திரும்ப வரும்போதும் நீங்க டிராஃபிக்ல மாட்ட மாட்டீங்க. அந்த நேரத்துல பெருசா டிராஃபிக்கும் இருக்காது. டிராஃபிக் ஹவர்ஸும் உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 மணிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு ஃப்ரீயா டைம் கிடைக்கும். உங்க ஃபேமிலியோட நீங்க இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம். ஐ திங்க் இதுதான் அங்க நடக்கும்.
அதாவது ஹீரோயின்ஸ் உங்க கூட விரும்பி ஒர்க் பண்ணணும்னு நினைச்சா நீங்க ஏன் உங்க ஒவ்வொரு படத்துலயும் புது ஹீரோயினை செலக்ட் பண்றீங்க உங்க 22 வயசுல? அதாவது பாத்தீங்கன்னா அந்த கணக்குல நீங்க சொல்றபடி நான் புது புது டைரக்டர்ஸையும் செலக்ட் பண்றேன். அப்புறம் நான் அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் நிறைய புது டைரக்டர்ஸ்க்கு, ஏன்னா எனக்கு தெரியுது புது டைரக்டர்ஸ்க்கு அவங்க ஒர்க் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை புது டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க முகத்திலேயே தெரியும். ஏன் எடுக்க கூடாது? என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இது வரைக்கும் 26 புது இயக்குனர்களோட ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில. அதே மாதிரி ஒரு 22, 23 நியூ ஹீரோயின்ஸோடையும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். என் மூலமா இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. ஒய் நாட்? நான் பழைய ஆளுங்களோடய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா புது ஆளுங்களுக்கு எப்பதான் வாய்ப்பு கிடைக்கும்? அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல, தானே சரியா இருக்கும். இல்ல, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அவுட் ஸ்டேஷன்ல ஷூட்டிங் இருந்தா காலையில 5 மணிக்கே வந்து எல்லாரோட டோரையும் தட்டுறீங்களா, எழுப்பி விட்டுறீங்களா? இல்ல நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? நான் எதுக்கு ஒருத்தருடைய கதவை போய் தட்ட போறேன்? நான் என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜரா என்ன? ஒருத்தருடைய கதவையும் தட்டி சீக்கிரம் ரெடி ஆகுங்கன்னு சொல்றதுக்கு. குல்ஷன் குரோவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நீங்க காலையிலேயே எழுப்பிடுவீங்களா? அது குல்ஷன் எப்போ சொல்லியிருப்பாரு என்ன சீக்கிரமா எழுப்பு அப்படின்னு. அதைத்தான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அது என்னுடைய பழக்கம்னு அவர் நினைச்சிருந்தா அது அவருடைய தப்புன்னு தான் சொல்லணும். அப்போ ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இல்ல, எல்லாருமே டைமுக்கு வந்துருவாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒருவேளை ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது அதுல இருக்கிற மெயின் ஆக்டர் கரெக்டான டைமுக்கு வந்துட்டா அங்க இருக்கிற மத்த எல்லா ஸ்டாஃபும், மத்த எல்லா டெக்னீஷியனும், மத்த எல்லா ஆக்டர்ஸும் கரெக்டான டைமுக்கு வந்துருவாங்க. அப்புறம் சார், நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்க ஆபீஸ்ல நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்தா உங்க ஆபீஸ்ல இருக்கிற மத்த ஸ்டாஃப்ஸும் பயத்துல கரெக்டான டைமுக்கு வந்துருவாங்க. ஏன்னா நம்ம பாஸ் வந்துருவாருன்னு. இது கண்டிப்பா நடக்கத்தானே செய்யும். ஒருவேளை பாஸ் ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தா அப்புறம் சுத்தி இருக்கிறவங்களும் அப்படித்தானே நடந்துப்பாங்க. இந்த விஷயம் ரொம்ப காமனா நடக்கிறது தானே. ஒரு காலகட்டத்துல ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்னுன்னு உங்க 10, 12 படம் தொடர்ந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுச்சா? நீங்க கவலைப்பட்டீங்களா? ரஜத் சார், நீங்க இதை மட்டும் சொல்றீங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல கண்டினியூஸா 10ல இருந்து 15 படங்கள் ஹிட் ஆச்சு. அதையும் சொல்லணுமே. அதனால இல்ல, நான் எதை பத்தி கேக்குறேன்னா, இல்ல பரவாயில்ல. இது நீதிமன்றம், என் மேல கேஸ் இருக்கு, விசாரணை நடக்கணும், நெகட்டிவ் விஷயம் மட்டும்தான் இருக்கணும். பாசிட்டிவ் சைட்லாம் விடுங்க, அதை விட்டு தள்ளுங்க. ஆமா, நீங்க சொன்னது உண்மைதான். இந்த மாதிரி ஒரு தடவை இல்ல, இந்த மாதிரி எனக்கு 2, 3 தடவை நடந்திருக்கு. கண்டினியூஸா 8, 9 படம் ஓடல, ஒரு சில வாட்டி 10 படங்கள் போகல. அதே சமயத்துல கண்டினியூஸா 10, 15 படங்கள் கூட ஓடி இருக்கு. இதெல்லாம் மாறி மாறி நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஸ்ட்ரெஸ் பத்தி சொல்லணும்னா எனக்கு பெருசா ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏற்படல. ஆனா ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும். என்னுடைய படங்கள் ஓடாம போனதுனால இப்போ என்ன பண்றது, கண்டினியூஸா ஒரு 10, 15 படங்கள் போகவே இல்ல. நான் என்ன நினைச்சிட்டேன்னா, மேபி கட் ஆஃப் ஃபார் திஸ். நான் ஒரு வேலை பார்த்தாகணும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் கனடால. அவன் சொன்னா, நீ இங்க கிளம்பி வந்துரு, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை பார்ப்போம் அப்படின்னு சொன்னான். அவன் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான். 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலான்னா, கார்கோ பிசினஸ். அப்போ நான் அவன் கூட பிசினஸ் பண்ணலான்னு போனேன். அப்போ கையில 1, 2 படங்கள் தான் வச்சிருந்தேன். ஸோ நான் அதை முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டேன். அங்க போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல தான் அப்போ ரிலீஸ் ஆன ஒரு படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அடுத்து ரிலீஸ் ஆன படமும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த அங்கிருந்து ஜான்வர் படத்துல சன்னி டியோல் அதுல ஆக்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்திருந்தா நீங்க கனடாவிலேயே இருந்திருப்பீங்க. ஆமா, அது உண்மைதான். இந்த படம் நல்லா போனதும் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு, நான் அங்கேயே போறேன்னு சொன்னேன். அதே மாதிரி திரும்ப வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் நீங்க கனடா சிட்டிசனாவே இருந்தீங்க. ஆமா, ஏன்னா நான் அதை பத்தி யோசிக்கவும் இல்லை, அதுக்கப்புறம் அதை கண்டுக்கவும் இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா, நான் ஒரு இந்தியன். நம்ம நாட்டில் இருக்கிற மற்றவங்களும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வேலை பார்க்கறது இல்லையா என்ன? அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து இங்கே வேலை பார்க்க வர்றது இல்லையா? நான் வேலை பார்க்கறதுக்காக போனேன். நான் அங்கேயே தங்கி வேலை பார்த்ததுனால எனக்கு அந்த நாட்டோட பாஸ்போர்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் இங்கேயே திரும்பி வந்துட்டேன். நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை பத்தி திரும்ப யோசிக்க கூட இல்லை. அதுக்கப்புறம் நான் ட்விட்டர்ல படிக்கும்போது தான் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, ஃபேன்ஸ்லாம் கூட எழுதியிருந்தாங்க, உடனடியா மாத்துங்க அப்படின்னு. நான் உடனே அப்ளை பண்ணி மாத்திட்டேன். அப்ப இருந்தவங்க சொன்னாங்க, அதாவது டாக்ஸ் கட்டாம இருக்கிறதுக்கு இல்ல, நீங்க நான் tax எல்லாம் கனடாக்கு கட்டாம இல்ல. நம்ம பாஸ்போர்ட் கனடால இருந்தா டாக்ஸ் கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும். நீங்க எந்த சோர்ஸ்ல இருந்து ஏர்ன் பண்றீங்களோ நீங்க கட்டி தான் ஆகணும். சோ மை சோர்ஸ் வாஸ் ஹியர். சோ நான் என் டாக்ஸ் அங்க கட்டிக்கிட்டு தான் இருந்தேன். இது ரொம்ப தவறான தகவல். அந்த டைம்ல இருந்த என்னோட கனடா பாஸ்போர்ட், நான் என் டாக்ஸை கரெக்டா கட்டிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல நான் தான் ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர். இப்போ நீங்க ப்ராப்பரா இந்தியன் சிட்டிசன் ஆயிட்டீங்களா? ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து. அதுக்கு முன்னாடியே நான் ஒரு இந்தியன் தான். நான் எங்கேயும் ஓடி போகல.
நான் உறுதியா சொல்றேன், அந்த டைம்லயும் என்னுடைய மொத்த டாக்ஸையும் இந்தியாவுல தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். நான் கனடாவுல ஒரு பைசா கூட கட்டவே இல்ல. அதுதான் உண்மை. இப்ப நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் இந்தியன் சிட்டிசன் அக்ஷய் குமார் மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். இதை நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா, அப்படி எடுக்கணும்னா சில நர்வ்ஸை ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நான் நினைச்சா உங்க வாட்சை கூட எடுக்க முடியும். நான் நினைச்சா யாரோட வாட்ச் வேணாலும் எடுக்க முடியும். ஆனா வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி சூப்பர் ஸ்டார் அக்ஷய் குமார். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் சூப்பர் ஸ்டார் அக்ஷய் குமார் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எல்லோரையும் கேலி செய்கிறார். இப்போ கேலி பண்றது பத்தின ஒரு ஃப்ரெஷ்ஷான உதாரணம் உங்களோட புது படம் ஜாலி LLB 3. இந்த படத்துல நீங்க கருப்பு கோட்டை பத்தி, வக்கீல பத்தி, அவங்க அட்டையரை பத்தி, இன்னும் சொல்லப்போனா ஜட்ஜ் சார் எல்லாரையும் பயங்கரமா கேலி பண்ணிருக்கீங்க. விஷயம் அது இல்ல. நான் ஜுடிஷியரிய ரொம்ப மதிக்கிறவன். பட் அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காட்டப்படும். நம்மளும் பார்த்திருப்போம். சில இடங்கள்ல அந்த மாதிரி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம், அதாவது யதார்த்த வாழ்க்கையில இருந்தும் எடுத்திருக்காரு. சுபாஷ் கபூர் எங்க ரைட்டர், டைரக்டர், அங்கிருந்து எடுத்ததை அதை உருவாக்கியிருக்காரு. இப்போ யதார்த்த வாழ்க்கையிலிருந்து எடுத்தத பாத்தீங்கன்னா, இதுவரை கண்டிராத ஏழை வக்கீல், ஜெயிச்சிட்டா பெரிய தொகை, தோத்துட்டா அப்பீல். அங்க அவர் பாருங்க, அவருக்கு மைக்கு கொடுங்க. நீங்க பிரேக் எடுத்தப்போ அவரு 400 வக்கீல்னு சொன்னாரு. சரி, நீங்க சொல்லுங்க, இந்த லைனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க சார், ஜெயிச்சிட்டா பெரிய தொகை, ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா ஹைகோர்ட், அடுத்த அப்பீல். பாத்தீங்களா, அவருக்கு நான் ஏதாவது காஞ்சு சொன்னா? போன வக்கீல்களோட நிலைமை அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். சில லாயர்ஸ் இந்த படத்தை நிறுத்த சொல்லி கோர்ட்ல கேஸ் போடவே போயிட்டாங்க. நான் அவங்கள கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இது வெறும் படம் மட்டும்தான். இது ஒரு படம் மட்டும்தான். இதுல ரொம்ப சீரியஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபார்மஸோட கான்செப்ட். அந்த படத்தை பாருங்க, படத்தை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க பார்ட் 1ல பாத்தீங்கன்னாலும் அப்படிதான் நடந்திருக்கும். அப்பவும் ரிட்ராக்ட் ஆகிட்டாங்க. பார்ட் 2லயும் அப்படிதான் நடந்தது. ஸோ இப்படிதான் பிஹேவ் பண்றாங்க. அக்ஷய் சார், நான் இந்த படத்தை பார்த்தேன். அதாவது ஜட்ஜ் சொல்றாரு, வக்கீல் சார் பேண்ட்டை மாத்துறதுனால வாதம் மாறாதுன்னு சொல்றாரு. ஜட்ஜு சார் சொல்றத நான் தடுக்க முடியாது. அதே மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட்டை என்னால தடுக்க முடியாது. அது பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா தெரியாது. அதாவது அந்த சீன் எப்படி இருக்குன்னா, நீங்க படத்தை பார்த்திருக்கீங்க. அந்த சீனே அப்படிதான் இருக்கு. அண்ட் தட் இஸ் ஹவ், அப்படித்தான் அதுல பேசப்பட்டிருக்கு. சௌரவ் சுக்லாவோட கேரக்டரை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கேரக்டர் அவர் பேசுற மாதிரியே இருக்கும். அவர் நிஜத்துல அப்படிதான் பேசுவாரு. நீங்க அவர் பேசுறத பயன்படுத்தி ஏதாவது ஒரு சாக்கு காட்டி கொஞ்ச நேரம் அந்த வாக்குவாதத்தை நிறுத்திடுறீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க ரஜத் சார், நீங்க மொத்த படத்தோட கதையும் இவங்க எல்லாருக்கும் சொல்லி முடிச்சிருங்க. என்ன கேட்டீங்கன்னா, இது அக்ஷயோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அதுல ரொம்ப நல்ல மெசேஜ நீங்க கொடுத்திருக்கீங்க. ஆனா உங்களோட இந்த காமெடி பண்ற விஷயம் வந்து படத்துல மட்டும் இல்ல, செட்லயும் நடக்குது. சாரா அலிகான் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க அவங்களுக்கு பிரசாதம்னு சொல்லி பூண்ட சாப்பிட வச்சிருக்கீங்க. இருக்கலாம், பட் காமெடி பண்றது ஒரு நல்ல விஷயம் தானே. இதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட கேட்டீங்க, அதாவது எப்படி நீங்க எங்க இருக்கிறீங்க, ஃபிட்டா இருக்கிறீங்க அப்படின்னு. அண்ட் இதுதான் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், சிரிக்கிறது. சிரிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். காமெடிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனா அந்த நகைச்சுவை அப்படிங்கிறது யாரையும் பாதிக்க கூடாது, அதை யாரும் தப்பாவும் நினைச்சிடக்கூடாது. அந்த மாதிரி. ஸோ நான் பூண்டு தானே சாப்பிட கொடுத்தேன். அது அவங்களோட ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது தானே. அதே மாதிரி எனக்கு அகைன்ஸ்டா தான் அடுத்த சீன் அவங்களுக்கு இருந்தது. ஒருவேளை அவங்க வாயிலிருந்து அந்த பூண்டோட வாசமோ நாட்டமோ அடிச்சா அது அந்த ஸ்மெல் எனக்கு தானே வரும். பரவாயில்ல. உங்க காமெடிய பத்தி அமிதாப் பச்சனும் சொல்லியிருக்காரு, ஒருவேளை செட்ல அக்ஷயோட கைய குலுக்குனா அதுக்கப்புறம் நம்ம மோதிரம், வாட்ச் எல்லாத்தையும் மறந்துடணும்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நான் வந்து அமிதாப் சாரோட வாட்சை எடுத்திருந்தேன். ஆமா, எனக்கு அது தெரியும். அதாவது மற்றவங்களுடைய வாட்சை அவங்களுக்கு தெரியாம எப்படி எடுக்கணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதை நான் கத்துக்கிட்டேன்.
ஏன்னா அந்த மாதிரி வாட்சை எடுக்கணும்னா சில நர்வ்ஸை வந்து நாம ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நான் நினைச்சா உங்க வாட்சை கூட என்னால் எடுக்க முடியும். அதே மாதிரி யார் வாட்சை வேணாலும் எடுக்க முடியும். ஆனா 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 நான் இதை வந்து அதை எடுத்துட்டு அதை நானே எப்பவும் வச்சுக்கிறது இல்ல. திரும்ப நான் அவங்ககிட்டயே கொண்டு போய் கொடுத்துருவேன். எப்போவாவது உங்க ஒய்ஃப் வாட்ச் எடுக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? நான் அவங்க கிட்ட இதை ட்ரை பண்ணா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே முடிஞ்சிடும். ஆனா சில நேரங்கள்ல நான் பார்த்திருக்கேன், அவங்களையும் நீங்க விட்டு வைக்கிறது இல்ல. அவங்க ஃபிலிம் செட்டுக்கெல்லாம் வர்றதில்ல, அவங்களுக்கு படங்களே பிடிக்காது. ஏன்னா 12ல 11 படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இது உண்மைதான். அவங்களே என்கிட்ட சொல்லுவாங்க. நான் என் வாழ்க்கையில 12 படம் நடிச்சேன். ஆனா ஒரு படம் மட்டும்தான் ஓடுச்சு. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஷி வாண்டட் டு பி a சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். அண்ட் அவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இன்டெலிஜென்ட். அவங்களுக்கு படத்து மேலாம் பெருசா ஆசை இருந்ததில்ல. சூழல் அப்படி அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வர வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு படம் அமீர் கான் சாரோட பண்ண வேண்டியது இருந்தது. படம் பேரு பேலா. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெளியிலயும் சுத்த ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் நான் அப்ப அவங்ககிட்ட சொன்னேன், நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல, அதாவது கல்யாணத்துல. ஸோ அவங்க அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நான் பண்ணிக்கிறேன், இந்த பேலா படம் ஓடலன்னா நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த படம் எல்லா இடத்துலயும், அதாவது ரொம்ப பெருசா, ஏன்னா அது அமீர் கானோட படம், தர்மேஷ் தர்ஷன் டைரக்டர். அந்த படம் கண்டிப்பா ஓடும். ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு லக்கு நல்லா இருந்தது. சாரி அமீர் கான் சார், உங்களோட அந்த படம் சரியா போகல. ஆனா என் கல்யாணம் அதனால தான் நடந்தது. அப்போ யாராவது எங்கேயாவது ஃபெயில் ஆனா அதோட பலனை நீங்க இல்ல அடைஞ்சிடுறீங்க. இல்ல, அதனால யாருக்காவது ஒரு பலன் கிடைக்குதுல்ல. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்மேன் அவருடைய பிசினஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா, இல்ல ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா, டவுன் ஆயிடுச்சுன்னா, இன்னொருத்தர் யாராவது வெற்றி பெறுவாங்க. சோ இப்படி நடக்கிறதுலாம் ஆனா சகஜம் உங்க தானே. கல்யாணத்தை ரொம்ப சீக்கிரட்டா நடத்துனீங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்ல இல்ல, ரகசியமாலாம் பண்ணல. யாருக்கும் இல்ல சொல்லலையா? இல்ல, யாரையும் கூப்பிடல, அதுதான் உண்மை. நான் யாரையும் கூப்பிடல, யாருகிட்டயும் சொல்லல. நான் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஷூட்டிங்ல தான் இருந்தேன். அண்ட் அவங்களும் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து என்னோட ஃப்ரெண்டோட வீட்டு டெரஸ் மேல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அமீர் கான் சொல்லியிருந்தாரு, உங்க ஒய்ஃப் அவர்கிட்ட நீங்க சீக்கிரம் வந்துருங்க, எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னப்போ அவர் ஏதோ கனவு காண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது அப்படித்தான். கல்யாணங்கிறது, அஃபேர் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் பட்டுன்னு நடக்கும். அதுக்கு ஒரு पट मंगनी டக்குன்னு நினைப்பு. चट मंगनी पट शादी. चट मंगनी पट मंगनी இந்த விஷயம் உண்மையா? அதாவது உங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப பேசுறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க ஒரு கோட் வேர்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. கண்ணாடி போட்டுக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா அதை எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க எல்லாரும் முன்னாடி கேட்டுட்டீங்க. எங்களுக்கு ஒரு கோடு வேர்டு இருக்கு. எனக்கு எப்ப தெரியுதோ அப்ப என் ஒய்ஃப் வந்து, அதாவது டக்குன்னு பேசிடுவாங்க, எதையும் யோசிக்காம. அதாவது எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சப்போ முதல் தடவை நான் அவங்கள ஒரு படத்துக்கு, அவங்கள ட்ரையல் ஷோவுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். அந்த ட்ரையல் ஷோல பாத்தீங்கன்னா ரஜத் சார், அங்க அந்த படத்தோட ப்ரொடியூசர் இருந்தாரு. அவர் வந்து என் ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு படம் எப்படி இருந்துச்சுன்னு. அவங்க சொன்னாங்க படம் ரொம்ப கேவலமா இருக்குன்னு. நான் அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிட்டேன். நான் நினைச்சேன் அவ்வளவுதான், இனிமே அவர் படத்துல நம்மள புக் பண்ண மாட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன், இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு. யூ கேன் பி டிப்ளமேட்டிக், நோ, ஐ ஆம் லைக் திஸ். நான் கருப்பு கலரை கருப்புன்னு தான் சொல்லுவேன், வெள்ளை கலரை வெள்ளைன்னு தான் சொல்லுவேன்னு. அதுக்கப்புறமும் இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி இதை நான் சரி பண்ண பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நான் என்னைக்காவது அதிகமாக பேச ஆரம்பிச்சேன்னா நான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு என்கிட்ட சொல்லுங்க, ட்விங்கிள் கண்ணாடி போட்டுக்கோ அப்படின்னு. அவ்வளோதான் அது. நானும் உங்ககிட்ட இதை கத்துக்கணும், ஏன்னா எனக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்களும் எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க உங்க கோடு வேர்டு என்ன அப்படின்னு. அது வந்து ரகசியமா தான் சொல்லணும், ஏன்னா அவங்க டைரக்டர், அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சரி சரி, ஓகே. மக்கள் யாராவது கேள்வி கேட்குறீங்களா?
என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்க ஒய்ஃப் வந்து இந்த காலத்தை சேர்ந்தவங்க. அவங்க ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா இருப்பாங்க. அப்ப நான் அந்த காலத்து ஆளா? எஸ் சார், ஆஃப் கோர்ஸ். ஆனா நீங்க பக்கா இந்தியன் சார். ஓ, சோ இந்தியனா? அதனால அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உங்க 2 பேரோட டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. She thinks left and I think right. கம்ப்ளீட்லி நாங்க 2 பேருமே டிஃபரண்ட் தான். யூ ஆர் ஆல்வேஸ் ரைட். ஆ? யூ ஆர் ஆல்வேஸ் ரைட். ஐ எம் ஆல்வேஸ் ரைட். இல்ல அப்படிலாம் இல்ல. The left person she is right for me. My wife is always right. So, so ஆனா எங்களுக்குள்ள ஒரு விஷயம் காமனா இருக்கும். நாங்க 2 பேரும் சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எந்திரிக்கணும்னு 2 பேருமே நினைப்போம். ஸோ அந்த விஷயம் எங்க 2 பேர் லைஃபையும் ரொம்ப சிம்பிளா அழகா வச்சிருக்கு. அவங்களுக்கும் படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், எனக்கும் படம் பார்க்கறது பிடிக்கும். அவங்களுக்கும் பார்ட்டிஸ் அப்படி இப்படின்னு வெளியில போறது பிடிக்காது, எனக்கும் அப்படிதான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எங்களுக்குள்ள மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இப்படி எடுத்துக்கலாம், எங்களுக்குள்ள 20% மேட்ச் ஆயிடுச்சு, 80% மேட்ச் ஆகல. ஆனா அந்த 20% ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் அந்த 80% பிடிச்சி வச்சிருக்கு. இது உண்மையா? நீங்க 2 பேரும் படம் பார்க்க உட்கார்ந்தா ஹாரர் படம் பாப்பீங்களாமே? ஆமாமா, ரொம்ப கரெக்ட் தான். எங்க 2 பேருக்கும் ஹாரர் மூவிஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அவங்க ஹாரர் படங்கள் பார்க்கணும்னா என் கூட பார்க்கணும்னு தான் விருப்பப்படுவாங்க. ஏன்னா அவங்க பார்க்கும்போது கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்படி இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தனியா பார்க்க பிடிக்காது, என் கூட தான் சேர்ந்து பார்ப்பாங்க. நீங்க கேள்வி கேக்குறீங்களா? நான் ஒரு வீடியோ பார்த்தேன், சோஷியல் மீடியால அது ரொம்பவே வைரல் ஆச்சு. நீங்க எங்கேயோ வெளியே போயிருக்கீங்க, ஒரு ஃபேன் வந்து உங்களை வீடியோ எடுக்கிறாங்க, நீங்க அவங்க மேல கோவப்பட்டுட்டீங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார்? இல்ல, நான் கோவப்படல. எனக்கு அவ்வளவு சீக்கிரம் கோவம் வராது. நான் சும்மா அவர்கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், "பா, நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், வீடியோ எடுக்காத" அப்படின்னு சொன்னேன். ஆனா அவன் கேட்கவே இல்ல. சரி விடுப்பா, நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன். பட் சில நேரங்கள்ல அப்படித்தான் நடக்கும். அதாவது நம்ம அப்ராட் எங்கேயாவது போயிருந்தா இல்ல வெளியில எங்கேயாவது போயிருந்தா இப்படிதான் சில நேரங்கள்ல நடக்கும். ஏன்னா யூ ஆர் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஐ எம் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. யாராவது என்ன போட்டோ எடுக்கணும்னு நினைச்சா நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்க முடியும், என்ன போட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. பட் நாம சொல்றத அவங்க கேட்கலன்னா அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எடுத்துக்கோ, உன்னோட போன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்புறம் உங்களை பத்தி நிறைய மீம்ஸ் வருது. மீம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பெரிய ஆள் தான். சிலதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் வியூவர்ஸுக்கு காட்ட விரும்புறேன். இப்போ இத பத்தி நான் ஒவ்வொன்னா உங்ககிட்ட கேக்குறேன். அதாவது சல்மான் கூட உங்களோட ஒரு அழகான போட்டோ இருக்கு. அதுல சொல்றீங்க, ஒருத்தி போனா என்ன? பப்ளிக் தான் பண்ணிருக்காங்க, எனக்கு இந்த விஷயமே தெரியாது. அதாவது நாங்க அந்த படத்துல நடிக்கும்போது இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி மீம்ஸ்லாம் வருன்ற விஷயமே எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் எங்களுக்கே தெரியாம வெளியில வந்துருச்சு. அத பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? ஆனா அந்த கிரியேட்டிவிட்டி ரொம்ப அற்புதமானது. அதுல உங்களோட பாதி டயலாக எடுத்துட்டு அவங்களோட டயலாக சேர்த்துருவாங்க. அது உங்க முகம் சரியில்லைன்னு நீங்க சொன்னதை வச்சு மத்தத ஆட் பண்ணிட்டாங்க. இல்ல, அது ஃபுல் டயலாக் என்னோட தான். ஃபுல் டயலாக் என்னோட தான் சார். முகம் சரியில்லைனாலும் ஒழுங்கா பேசுன்னு. அது என் படத்துல வர டயலாக் தான். நான் 2 படங்கள்ல இதை நான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி டயலாக் எல்லாம் நீங்களே எழுதிருவீங்களா? ஆமா, நான் டெல்லியை சேர்ந்தவன். சோ எனக்கு இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் ரொம்ப அத்துப்படி தான். இதெல்லாம் வழக்கமா நாம பேசுறது தானே. என்ன பளிச்சுன்னு இருக்க, குளிச்சிருக்கியாம்போம். சோ இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் வச்சிருக்கேன் நான். அது சும்மா ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். இட் ஜஸ்ட் கம்ஸ் அவுட். அது என்னோட தான் எல்லாமே. நான் இன்னும் சில டயலாக்ஸ் பார்த்தேன். அதுல நீங்க நான் பயந்துட்டேன்னு நினைச்சா அது உனக்கு இருக்கிற பெரிய ஆப்பு. இத நான் எப்ப சொன்னேன்? எந்த படத்துல? ஓ, ரவுடி ரத்தோல்லையா? நான் மறந்துட்டேன். அதாவது ஜாலி முதல் பார்ட்ல அதுல உங்களோட டயலாக் எப்படி இருக்குன்னா, திமிருங்கிற பொடிய உங்க பின்னாடி வச்சு தேய்ச்சிருவேன். இதெல்லாம் காமனா பேசுறது தானே, புதுசா எதுவும் இல்லல்ல. பின்னாடி இருந்து ஓங்கி குத்துனா அப்படிங்கிற மாதிரி நம்ம வழக்கமா இதெல்லாம் பேசுறது தானே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் அந்த கேரக்டர் எப்படி பேசணுமோ அப்படி. நிஜத்துல நான் அப்படி பேச மாட்டேன், பட் என்னுடைய கேரக்டர் என்ன அப்படி பேச வைக்குது. இந்த கிரியேட்டிவிட்டி உங்களோட தான் இருக்குமா இந்த டயலாக் எல்லாம்? இல்ல, சிலது என்னோட தான் இருக்கும்,
சிலது ரைட்டர் டைரக்டரோட தான் இருக்கும். ஸோ ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் வரும். நீங்க சொல்லியிருக்கீங்க என்னோட தூக்கத்தை யாரு திருடுனது, அதுக்கு அவங்க வாட்ஸ்அப், இன்ஸ்டா ஆர் ஃபேஸ்புக். ஆமா. அதாவது உண்மையிலேயே இந்த விஷயங்களால தூக்கம் போகுமா? இல்ல, நான் சோஷியல் மீடியா அதிகமாக நான் எப்பவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அதுக்காக ஐ திங்க் என்னோட டைம் எல்லாம் ஃபோனில் தான் போகும். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நான் ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனால் ஒன்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த மீம் வந்து யார் பண்ணியிருக்காங்களோ, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க 4, 5, 6 மணி நேரம்னு அப்படியே ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஐ ஹாவ் சீன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. நான் உங்க யாருக்கும் லெக்சர்லாம் கொடுக்கல, பட் இந்த பின்னாடி இருக்கிற இந்த போனை அது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் நீங்கள் எப்பவும் கீழே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி பார்த்து பார்த்து நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஆக்சுவலி நல்லதே கிடையாது. ஸோ உங்ககிட்ட என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, அவ்வளோ நேரம்லாம் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணவே கூடாது. சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபோன் பார்க்கலாம், பாருங்க, அதை நான் வேணான்னு சொல்லலை. பட் அதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் போதும். நான் என்னுடைய பசங்களுக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கேன், என்னுடைய பொண்ணுக்கும். அவளுக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவங்க பார்க்கக்கூடாது. அதாவது ஹானஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க இன்டோர்லேயே தான் இருக்காங்க இதை பார்த்துக்கிட்டே. அவுட்டோருக்கு யாரும் விளையாடவே போகிறதில்ல. இப்போல்லாம் எல்லாரும் வெளியே போய் விளையாடுறதே குறைஞ்சு போச்சு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல அக்ஷய் குமார் மீது அடுத்த குற்றச்சாட்டை பார்க்கலாம். இங்க பாருமா, தவறிட்டா அது ஏன் தப்பு இல்ல கிடையாது. கீழே போட மாட்டீங்க சார். சரி, ரெடியா இருக்கீங்களா? ஓகே. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி சூப்பர் ஸ்டார் அக்ஷய் குமார். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் சூப்பர் ஸ்டார் அக்ஷய் குமார் மீதுள்ள குற்றச்சாட்டு. இவர் அளவுக்கு அதிகமான ரிஸ்க் எடுப்பார். அக்ஷய் சார், உங்களோட ரசிகர்கள் எல்லாருக்கும் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச ரோல் ஆக்ஷன் ரோல். அவங்க எதிர்பார்க்கறது ஹெலிகாப்டர்ல இருந்து நீங்க குதிக்கிறது, கைய காட்டினா ட்ரக் அப்படியே நிக்கணும், மெஷின் கன்னால ஷூட் பண்ணணும். இந்த மாதிரியெல்லாம் அவங்க ரசிக்கிறாங்க. ஆனா நீங்க இதையெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு பக்கம் போறீங்களே. இல்ல, எல்லா விஷயத்துலயுமே என்ன பிடிக்கும். நான் காமெடி பண்ணியிருக்கேன், என் காமெடி பிடிக்கும்ல. நான் பண்ண ஆக்ஷன் பிடிக்குமா? சோசியல் மூவிஸ். ஸோ சொல்லுங்க. காமெடின்னு சொல்றாங்க. காமெடின்னு சொல்றாங்க. எல்லாத்த விட காமெடி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன மாதிரி படம் நடிக்கிறீங்க? டாய்லெட் மாதிரியான படம் நடிக்கிறீங்க. கழிப்பிடத்தை பத்தி படம் எடுக்கிறது நல்ல விஷயம் தானே. ஏன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த ஸ்கிரிப்ட் வந்து 5 வருஷமா இண்டஸ்ட்ரியில சுத்திக்கிட்டே இருந்தது, யாருமே பண்றதுக்கு முன் வரல. அது என் கண்ணில் பட்டதும் நான் உடனே பண்றேன்னு சொல்லிட்டேன். இந்த படத்தோட டைட்டில் டாய்லெட் ஏக் பிரேம் கதா. இந்த படம் பண்ண யாருமே முன் வரல. இது ஒரு யதார்த்தமான உண்மை. நம்ம நாட்டில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பெண்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. அவங்க வயல்வெளிக்கு போவாங்க. அண்ட் யூ கேன் இமேஜின், ஒன்று அவங்க காலையில போகணும், இல்லைனா லேட் நைட்ல போகணும், இல்லைனா நாள் முழுக்க அவங்க அவங்களுடைய டாய்லெட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா அது ரொம்ப டிஸ்கஸ்டிங். இவ்வளோ கஷ்டத்தை பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நான் என்னோட பங்களிப்பும் இதுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படம் பண்ணேன். அதனால தான் என்னுடைய சொந்த கம்பெனிலேயே அந்த படத்தை நான் பண்ணேன். அதுக்கப்புறம் சானிட்டரி நாப்கின் பத்தி ஒரு படம் எடுத்தேன், பேட்மேன்கிற பேர்ல. ஆக்சுவலி நான் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு 3-4 நாள் என் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்காங்க. நான் அவங்ககிட்ட ரொம்ப சாதாரணமாக தான் கேட்டேன், பக்கத்துல தானே வீடு இருக்கு, ஏன் இங்கே வந்து தங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு என் சொந்தக்காரங்க சொன்னாங்க, அவங்க வீட்டில் பூஜை வச்சிருக்காங்க, அதனால அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடு அப்படின்னு. ஏன்னா அந்த டைம் அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம். அந்த விஷயம் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. எப்படி ஒருத்தரால ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ்ன்னு அவங்கள தள்ளி வைக்க முடியும்? பிகாஸ் வீட்டில் பூஜை நடக்குதுன்னு சொல்றாங்க. அவங்க கணக்குப்படி அது அன்கிளீன் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, அதை பத்தி நாம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ வாட் எவர் ஐ கேன் டூ. அதை பத்தின ஸ்டோரி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஸ்டோரி வந்து என்னோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் பால்கி சார் எழுதுனாங்க. பால்கி டைரக்டர், 2 பேரும் சேர்ந்து இந்த கதையை எழுதுனாங்க.
அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் அவங்கள போய் மீட் பண்ணி So, அந்த கதை யார பத்தி சம்பந்தப்பட்டிருக்கோ அவங்கள போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. அவங்கள தேடி போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 4 மாசமா சேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் படம் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. ஆ, ஆ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்லிஃப்ட் படம் எடுத்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணது. எப்படி நம்மளோட ஏர் இந்தியா போய் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான, அதாவது 1,70,000 மக்களை ஏர்லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது ஒரு அமேசிங்கான ஸ்டோரி. அதில் நடிக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னுடைய கம்பெனியில் கிட்டத்தட்ட 30 to 40 படங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க சொன்ன இந்த படங்கள் வந்து டாய்லெட் பிரேம் கதா, இல்ல பேட்மேன், இல்ல ஏர்லிஃப்ட். இது கமர்ஷியலி சக்சஸ் ஆச்சா? உங்களுக்கு பணம் இல்ல இல்ல வந்ததா? அப்படி இல்ல. நீங்க கமர்ஷியல் சக்சஸ்னு பாத்தீங்கன்னா ரவுடி ரத்தோட் பார்ட் 2 இல்ல சிங் இஸ் கிங் பண்ணாலோ இல்ல நமஸ்தே லண்டன் பண்ணாலோ அது ரொம்ப பெரிய சக்சஸ் கொடுத்தது. ஆனா நான் இந்த மாதிரி படங்களை ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, இது சக்சஸ் மட்டும் கிடையாது. அந்த படங்களை பாத்தீங்கன்னா இப்பவும் மக்களோட மனசுல இருக்கு. இப்பவும் ஐ எம் ப்ரவுட் டு சே தட் நம்ம அரசாங்கம் டாய்லெட், ஏக் பிரேம் கதா, பேட்மேன் படங்களை கிராமத்துல மக்களுக்கு போட்டு காட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெளிவா புரியணுங்கிறதுக்காக என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் மிகப்பெரிய சக்சஸ். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி படங்களை அரச நீங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக பண்றீங்க. பேசுறவங்க 4 விதமா பேசத்தான் செய்வாங்க. நான் அந்த படம் எடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். யாராவது என்கிட்ட வந்து நீங்க பிரைம் மினிஸ்டர் சந்தோஷப்படுத்த தான் அந்த படத்தை எடுத்தீங்களான்னு கேட்டா ஆமா அப்படித்தான்னு சொல்லுவேன். எதுவா இருந்தாலும் நான் என் நாட்டை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன். என் நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முதல் மோட்டோ எல்லாமே நாட்டுக்காக தான். அதாவது பிரதமர் லால் கிலால இருந்து கழிப்பறைய பத்தி பேசினப்போ மக்கள் அவரையும் கேலி பண்ணாங்க. நீங்க என்ன பிரதமர் கழிப்பறைய பத்தி பேசுறீங்கன்னு. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து பிரைம் மினிஸ்டர் சார இன்டர்வியூ பண்ணப்போ அதையும் எல்லாரும் கேலி பண்ணாங்க. பேசுறவங்க பேசதான் செய்வாங்க. நீங்க அவர்கிட்ட மாம்பழம் எப்படி சாப்பிடுவீங்கன்னு கேட்டதுனால. ஆமா கேட்டேன். நான் வந்து ஒரு சிம்பிளான பர்சனா மட்டும்தான் அங்க போனேன். அது என்னன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர், அதாவது ஒரு சாதாரண மனுஷன் எப்படி யோசிப்பாங்க, அவரும் அதே சாதாரண மனுஷன் மாதிரி இருக்காரா இல்லையா, ஒரு நார்மல் பர்சன் எப்படி இருப்பாங்க. நான் பிரைம் மினிஸ்டர் சைட பத்தி தெரிஞ்சுக்கவே விரும்பல. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பில் பாஸ் பண்ணீங்க அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அரசியலும் தேவையில்லை. அவரோட வாட்ச் வந்து உல்டாவா போட்டிருந்தாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் வாட்சை ஏன் இப்படி தலைகீழா கட்டிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி, சார் உங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்குது அப்படின்னு. உங்க சேலரியை நீங்க அம்மாவுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டேன். நான் சாதாரணமான கேள்விகளை தான் கேட்டேன். நீங்க மாம்பழம் சாப்பிடுவீங்களான்னு. அதுல என்ன தப்பு இருக்கு? அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க நினைச்சேன். அதுக்கு அவரு பதில் சொல்லத்தான் செஞ்சாரு. அவரு பதில் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சோ இதனால என்னன்னா, நீங்க சாரோட வாட்ச திருடலையே. அப்புறம் என்ன அந்த நாட்டு இருந்தே துரத்துறதுக்கா? அக்ஷய் சார், உங்களோட பேட்மேன் மூவி எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஆஸ் எ டீச்சர் ஐ அம் ஓ சிட்டிங் ஹியர் லவ்லி. அண்ட் உங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தான் ஸ்கூல்ல பேட்மேன் மாதிரியே மிஷின் நாங்க ஸ்கூல்ல வச்சிருக்கோம். வி மேனுஃபேக்சர் த சேம் பேட்ஸ். இது ஒரு நல்ல எங்க விஷயம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ஜிஓக்கு போய் எவ்ரி மந்த் கொடுப்பாங்க. அதுல ஏதாவது காயின் போடணுமா இல்ல அப்படியே இல்ல வந்துருமா? காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், அது ஃப்ரீ தான். இல்ல அது ஃப்ரீயா வருமா இல்ல காசு கொடுத்து இல்ல எடுக்கணுமா? ஃப்ரீ ஆஃப் ஓ காஸ்ட் தான். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். வெரி குட் வெரி குட். அப்புறம் நீங்க இன்னொரு படம் எடுத்தீங்க, OMG 2. ஆமா, அது செக்ஸ் எஜுகேஷனை பத்தி எடுத்தது. ஏன்னா நான் அந்த விஷயத்தை பத்தியும் மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதான் அந்த படத்தை எடுத்தேன். அது ஆ, அந்த படத்தை பத்தி எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. ஒரு சென்சார்ல இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு, செக்ஸ் எஜுகேஷனை பத்தின இந்த படம் தேவைதானா அப்படின்னு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா மொத்த பாப்புலேஷன் வந்து 1.5 பில்லியன். ஸோ நான் அவர்கிட்ட இந்த செக்ஸ் எஜுகேஷன் முக்கியம் இல்லையான்னு அவர்கிட்ட கேட்டேன். சொல்லப்போனா இது ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம்தான். அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு பீப்புள் ஆஃப் இந்தியா. அவங்க அந்த படத்தை ஏத்துக்கிட்டாங்க. அந்த படம் எனக்கு நிறைய லாபத்தையும் கொடுத்தது. அப்போ OMG 2ல மெசேஜும் கொடுத்து பணமும் சம்பாதிச்சிருக்கீங்க. ஆமாமா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் பெரிய ரிஸ்க் எடுத்து தான் அந்த படத்தை நான் பண்ணேன். எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதாவது இட் வாஸ் அ வெரி பிக் ஃபிலிம். அதாவது நான் செக்ஸ் எஜுகேஷனை பத்தி எடுத்திருக்கேன், மாஸ்டர்பேஷன் பத்தி எடுத்திருக்கேன். அண்ட் அந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா
மக்களுக்கு அதை பத்தி தெரியாது, பசங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, எப்படி அதை ஹேண்டில் பண்றது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி நான் வந்து அந்த படத்தை ரொம்ப விரும்பி போல்டா தான் எடுத்தேன். இல்ல உண்மையிலேயே நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி விஷயத்த பத்தி படம் எடுக்கணும், அது நல்லாவும் இருக்கணும். ஆமாமா, உண்மைதான். நான் அந்த படத்தை ஒரு என்டர்டெய்னா தான் எடுத்தேன். நீங்க கேக்குறீங்களா? சார் அதாவது என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க வழக்குரிமை பத்தி நிறைய படம் எடுத்திருக்கீங்க. அப்படி பண்ணி நானும் எல்எல்பி படிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? எனக்கு தான் படிப்பே ஏறலையா, அப்புறம் எங்க எல்எல்பி பண்றது? இல்ல சார், வழக்குகளை பத்தி நீங்க நிறைய படம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு மைண்ட்ல தோணலையா நானும் எல்எல்பி படிக்கணும்னு? இல்ல, எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணல. நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு எதுவும் தோணாது. நீங்க எந்த மாதிரி ஹீரோனா, ஹீரோயினை காத்துல பறக்க வச்சு அவங்கள சுத்தி விட்டு கேட்ச் பிடிப்பீங்க. அதே மாதிரி ஹீரோயினும் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு கேக்குறேன். நீங்க சொல்றத பார்த்தா நான் உங்களை தூக்கி ஆமா. காத்துல சுத்தணுமா? வாங்க. வாங்க, இந்த பக்கம் வாங்க. வாங்க. ரெடியா? இங்க பாருமா, தவறிட்டா அது ஏன் தப்பு கிடையாது. இல்ல கீழே போட மாட்டீங்க சார். சரி, ரெடியா இருக்கீங்களா? Okay. Okay. Thank you. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல அக்ஷய் குமார் மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். am I right? ஒரு அது வந்து- கவிஞர் சொல்லியிருக்காரு, पैसा खुदा तो नहीं लेकिन खुदा की कसम खुदा से कम भी नहीं. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்க நடத்திட்டு இருக்கோம், கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் சூப்பர் ஸ்டார் அக்ஷய் குமார் கிட்ட. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் சூப்பர் ஸ்டார் அக்ஷய் குமார் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பணத்தின் மீது அதிக மோகம் கொண்டவர். நீங்க எங்க போனாலும் பப்ளிக் ஃபங்க்ஷன்ல பாட்டு ஒலிக்க ஆரம்பிச்சிடும். பணத்துக்காக ஏன் சாகர, பணமழை பொழிய ஆரம்பிக்கட்டும்னு. மக்கள் சொல்றாங்க அக்ஷய் குமாருக்கு பணத்து மேல பாசம் அதிகம்னு. நோட்டு மழை கொட்டுமாமே. முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நான் பணம் சம்பாதிக்கிறது யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்கல, வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன். கடந்த 8 வருஷமா நான் தான் அதிகமான டாக்ஸ் பேயர். அதனால என்ன நீங்க மணி மைண்டட்னு சொல்லவே முடியாது. பணங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நாம பிராக்டிக்கலா இருக்கணும். எனக்கு பணம்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு நீங்க யாராவது சொன்னா அது பொய். பணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். am I right? ஒரு அதனால அத கவிஞன் சொல்லியிருக்காரு, पैसा खुदा तो नहीं लेकिन खुदा की कसम खुदा से कम भी नहीं. அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறேன், நான் டாக்ஸ் கட்டுறேன், அப்புறம் அந்த பணத்தை வச்சு நிறைய சேவைகள் செய்றேன். அது வந்து என்னோட தர்மம், அதைத்தான் நான் கடைப்பிடிக்கிறேன். மத்தபடி பார்க்கறவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் மத்தவங்க பேசுற பேச்சையெல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டேன். என் மனசுக்கு நல்லா தெரியும் நான் என்ன பண்றேன்னு. அதுவே எனக்கு போதுமானது. நான் இந்த விஷயத்தை ஏன் எடுத்தேன்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு காலத்துல நீங்க என்கிட்ட என்ன வேலை வேணாலும் வாங்கிக்கங்க, டான்ஸ் ஆட சொல்லுங்க, கைத்த வெட்ட சொல்லுங்க, ஆனா பணம் மட்டும் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஏதாவது வேலை பார்க்கும்போது பணம் கிடைச்சா வேண்டான்னு சொல்லுவாங்களா? வாங்குறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு நபர் நமக்கு பணம் கொடுக்கறாரு அப்படின்னா, என் பர்த்டேக்கு வந்த ஆளு எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னா அதுல என்ன பிரச்சனை இருக்கு? சில பேர் சொல்றாங்க, என்னுடைய கல்யாணத்துல வந்து நீங்க ஒரு 8 நிமிஷம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா போதும், அதுக்கு காசும் தர்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்க, சந்தோஷமும் படுறாங்க, அவங்க பசங்களும் சந்தோஷமா இருக்காங்க, நானும் அந்த சந்தோஷத்துல பார்ட்டிசிபேட் பண்றேன். அந்த சந்தோஷத்துல எனக்கும் பணம் கிடைக்குதுன்னா அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா, நாம ஒருத்தர்கிட்ட இருந்து எதையும் திருடாதப்போ, ஒருத்தரை ஏமாத்தி எதுவும் பணம் பறிக்காதப்போ,
அப்புறம் நாம உழைக்கும் போது அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல. இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஏன் எல்லாருமே பணத்துக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் மணி மைண்டடு அப்படி இப்படின்னு யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டுமே. என் வாழ்க்கையில நான் நிறைய பார்த்துட்டேன். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா என் ப்ரொடியூசரால மேற்கொண்டு படத்தை எடுக்கவே முடியல. ஏன்னா அவர்கிட்ட பணம் கிடையாது. இது கொஞ்சம் முன்னாடி நடந்த விஷயம். அவர்கிட்ட பணம் சுத்தமா கிடையாது. நான் என்னோட பணத்தை கொடுத்து அந்த படத்தை நான் கம்ப்ளீட் பண்ணேன். அதாவது நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 150 படம் நடிச்சிருக்கேன். ஒரு படம் கூட ரஜத் சார், ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாம இருந்ததில்ல. எல்லா படங்களும் எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி ரிலீஸும் ஆயிருக்கு. ஒரே ஒரு படத்தை தவிர. அதோட பேர் கூட மாத்திட்டாங்க. பூரம் கி லைலா பச்சம் கா சைலா. அந்த ஒரு படம் மட்டும்தான். அந்த பேரை கூட மாத்திட்டாங்க. அந்த படம் இது வரைக்கும் இன்னும் கூட ரிலீஸ் ஆகாம அப்படியே தான் இருக்கு. அண்ட் ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். நான் அந்த படத்தை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் பண்ண எந்த படமும் ரிலீஸ் ஆகாம இருந்ததே கிடையாது. எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது விஷயம், சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சில படங்கள் ஃப்ளாப் ஆயிடும். உங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய பேரை தெரிஞ்சிருக்கும். இண்டஸ்ட்ரிக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. நீங்க வேணும்னா சில ப்ரொடியூசர்ஸை கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஒருவேளை படம் ஓடலன்னா அவங்க லாஸை சந்திக்கும் போது நான் ஆளா அவங்க கிட்ட போய் நிப்பேன். அவங்க கிட்ட சொல்லுவேன், எனக்கு தர வேண்டிய பேலன்ஸ் பணத்தை தர வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. அவங்க கொடுத்த செக் என்கிட்ட இருந்தா அதையும் நான் அவங்க கிட்ட கொடுத்துருவேன். இது அதாவது பாத்தீங்கன்னா ஏதாவது கப்புள் ஷோல நான் சொல்லியிருப்பேன். அதுல தான் அவர் என்கிட்ட கேட்டாரு, நெட்ஃபிளிக்ஸ்ல 3 எபிசோட்ஸ் வந்துருச்சு, நீங்க இன்னும் வரவே இல்லைனாரு. நான் ஏன் வரணும்? எனக்கு இன்னும் பணமே வரலன்னு. நான் ஏன் வரணும்? இந்த மாதிரி சில நேரங்கள்ல நான் சில விஷயங்கள ரொம்ப விளையாட்டுத்தனமா பேசிடுவேன். அண்ட் தட் இஸ் ஃபன். ஆனா நீங்க அதை வச்சு நான் ஒரு மணி மைண்டட் பர்சன்னு நீங்க முடிவெல்லாம் பண்ணிடக்கூடாது. நான் அதெல்லாம் நம்ப போறதே இல்ல, இல்ல. விளையாட்டுத்தனமா அப்படி பேசுறதுனால தான் ஒரு பர்செப்ஷன் உருவாகும். ஆனா சார், அந்த பர்செப்ஷனை வச்சுக்கிட்டு நான் என்ன ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டா, எனக்குள்ள நான் இப்படிலாம் நீ பேசக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா என்ன இருக்கு? நான் என் லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் இந்த ஸ்ட்ரெஸ்லயே வாழ்ந்துகிட்டு இருக்க முடியுமா என்ன? நான் இப்படி பேசினா அவர் என்ன நினைப்பாரு? நான் எப்பவும் என்னுடைய வாழ்க்கையை நல்லா வாழணும். ஏன்னா இது என் வாழ்க்கை. எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாழ்க்கை இது. திஸ் இஸ் ஹெல், திஸ் இஸ் ஹெவன். மேல எல்லாம் சொர்க்கம் கிடையாது. அதைத்தான் நான் நம்புறேன். அந்த கடவுள் என்ன அனுப்பி வச்சிருக்காரு டு என்ஜாய் மை செல்ஃப். நான் என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா நான் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், லிவ் யுவர் லைஃப் த வே யூ வாண்ட் டு லிவ். மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க எப்பவுமே யோசிக்காதீங்க. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். பிகாஸ் யூ சாட்டிஸ்ஃபைட் யுவர் செல்ஃப். அக்ஷய் சார், இத சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அதாவது நீங்க உங்க பணத்தால நிறைய பேருக்கு உதவி செய்யறீங்க, கோடிக்கணக்குல பணம் கொடுக்கறீங்க. அத சொல்றதுக்கு உங்களை எது தடுக்குது? நாம ஒருத்தருக்கு ஏதாவது பணம் கொடுத்தோம்னா, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல, நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அதை போய் நீங்க உதவின்னு சொல்லாதீங்க. அதை நீங்க சேவைன்னு சொல்லுங்க. அது நம்மளுடைய தர்மம்னு சொல்லுங்க. இது ரொம்ப தவறான விஷயம். நாம எல்லாரும் நினைக்கிறோம் நாம சேரிட்டி பண்றோம் அப்படின்னு. இந்த வேர்ட் சேரிட்டிங்கிறது, இந்த வேர்ட் டொனேஷன்ங்கிறது, இட் இஸ் a wrong word. ஐ விஷ் இந்த விஷயத்தை எல்லாருமே ரியலைஸ் பண்ணணும். அது சேரிட்டி கிடையாது. அதாவது நம்ம கிட்ட கிடைக்கிற பணம் ஒருத்தருக்கு சேரிட்டி பண்ற அளவுக்கு நாம தகுதியானவங்க கிடையாது. நம்ம கடமையை செய்யறதுக்காக அந்த கடவுள் நமக்கு கொடுக்கறாரு. நான் அப்படிதான் நம்புறேன். அதாவது சில நேரங்கள்ல எனக்கு தோணும், உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, நான் எது பண்ணாலும் பணத்துக்காக தான் பண்ணுவேன்னு சொல்றீங்க. ஆனா அதே பணத்தை நீங்க கொடுக்கும்போது இன்னொரு கையில அத பத்தி நீங்க பேசுறதே இல்ல. நான் அதுக்கான டீடைல்ஸ் எடுத்திருக்கேன். கேன்சருக்கு, எஜுகேஷனுக்கு, ஃப்ளட் ரிலீஃப்க்கு கோடிக்கணக்கில் டொனேஷன் பண்ணிருக்கீங்க. இப்ப பஞ்சாப்ல கோடி ரூபாய் டொனேட் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களோட மேட்சோ இமேஜ் உங்களை தடுத்துருது இத பத்தி நான் பேசக்கூடாதுன்னு. நான் தான் சொன்னேன்ல, அதாவது நான் எப்படி அதை சொல்ல முடியும்? எவ்வளோ முட்டாள்தனமா இருக்கும் நான் இந்த வார்த்தையை சொன்னா. நான் இவ்ளோ பணம் கொடுத்துருக்கேன், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு. எனக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் அதை பண்றேன். இப்பவும் நானா அதை சொல்லல, நீங்க கேட்ட கேள்விக்காக நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எவிடன்ஸும் இருக்கு. இல்லனா நான் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச விரும்ப மாட்டேன். இட் இஸ் மை குட்வில். ஏன்னா நான் என்ன ரொம்ப கொடுத்து வச்சவன் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்கிட்ட ஃபிகர்ஸ் இருக்கு. கடந்த 7 வருஷத்துல
நீங்க 76 கோடிக்கு மேல சேவைக்காக பணம் கொடுத்திருக்கீங்க. அதோட ஏன் இந்த விஷயம் வெளியில வரணும்னு நினைக்கிறேன்னா, இது மக்களுக்கு தெரிஞ்சா மத்தவங்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. நீங்க இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நீங்க பெண்களுக்கு நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக் கொடுக்கறீங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சொல்லி கொடுக்கறீங்க. நான் ட்ரைனிங் கொடுக்கறது வந்து அது வெறும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் கிடையாது. அவங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸோட சேர்த்து, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் எடுக்க மாட்டாங்க. அதாவது இப்போ ஒரு பொண்ணு புடவை கட்டிக்கிட்டு ஆபீஸ் போனாங்கன்னா, நீ அந்த புடவையோடய ட்ரைனிங்க்கு வான்னு சொல்லுவேன். யாராவது ஸ்கர்ட் போட்டு போனா அதே ட்ரெஸ்ஸோட தான் அங்க வரணும். ஜீன்ஸ் போட்டு போனா அவங்களும் அப்படியே தான் வரணும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்கள நான் ட்ராக் பேண்ட் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம அதுக்கேத்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி கொடுப்போம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ரியல் வாழ்க்கையில அதை செய்யும்போது, இருங்க நாங்க போய் ட்ராக் பேண்ட் போட்டு வந்துடுறேன்னு சொல்ல முடியுமா? அதனால என்னுடைய வே ஆஃப் ட்ரைனிங்கிறது ரொம்பவே வித்தியாசமானது. ஐ டீச் ஆல் த உமன். அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அதை வச்சு தான் கற்றுக் கொடுப்பேன். அண்ட் தட்ஸ் த வே. அண்ட் வெரி தேங்க்ஃபுல் டு ஒருத்தருடைய பேர் சொல்ல விரும்புகிறேன். அவங்க பேர் மேகுல் கோரா. அவங்க தான் வந்து எனக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. பெண்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக் கொடுக்கறீங்க. ஆமாமா. நீங்களே கத்துக் கொடுக்கறீங்களா இல்ல? இல்ல நீங்க எங்க கீழே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 to 4000 பிளாக் பெல்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் கற்றுக் கொடுப்பாங்க. அண்டு நான் அவங்களுக்கு எப்பவுமே ரொம்ப நன்றி சொல்லிக்க விருப்பப்படுறேன். அப்புறம் அவங்கள பற்றியும் சொல்லி ஆகணும். ரொம்ப குறைவான பணம் தான் வாங்குறாங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்காக. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டோர்னமெண்ட் கூட நடத்திக்கிட்டு இருக்கேன், மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட். அங்கே வந்து ஒரு 5000 பிளாக் பெல்ட்ஸ் வருவாங்க. ஸோ அங்கே வந்து அவங்களுக்குள்ள அந்த போட்டி நடக்கும். டோர்னமெண்ட் ஃபுல்லாக அதான் நடக்கும். நீங்க உங்க யங்கர் டேஸ்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கும் போது உங்களுக்கு அப்ப தோணலையா இதுக்கு எந்த வேல்யூவும் இல்ல, பணமும் கிடைக்காது, கையில ஒரு மெடல் தான் கொடுப்பாங்கன்னு? நீங்க வந்து சரியா சொன்னீங்க. அதாவது நாம ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போனா நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும்தான் கொடுப்பாங்க. அண்டு ஒரு மெடலும் கொடுப்பாங்க. அது ஒரிஜினல் தங்கம்லாம் கிடையாது. அதை கோல்டு மெடல்னு சொல்லுவாங்க. அது மஞ்சள் கலர்ல இருக்கும், அதை கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்ன ஐடியா தோணுச்சு அப்படின்னா, என்னோட டோர்னமெண்ட்ல யாரு கோல்டு மெடல் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு நான் 1 லட்ச ரூபாய் கொடுப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது நான் பார்த்துருக்கேன், அந்த 1 லட்ச ரூபாய ஒரு 8 வயசு குழந்தை அந்த 1 லட்ச ரூபாய அவங்க அப்பா அம்மாட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது, அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ பெருமையா நினைப்பாங்க. என் புள்ள சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு 1 லட்ச ரூபா பணம் என்னுடைய டோர்னமெண்ட் மூலமா அவங்களுக்கு கிடைக்குதுல்ல, என்ன கேட்டீங்கன்னா அது ஒரு 100 கோடி விட பெருசுன்னு சொல்லுவேன். என்னோட கேள்வி என்னன்னா, மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறது அதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா சார்? உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? உங்க இஷ்டம் சார். உண்மையை சொல்றேன். நான் இங்க உண்மையை தான் சொல்லி ஆகணும், ஏன்னா இது நீதிமன்றம் வேற. எனக்கு ஒரு 9 வயசு இருக்கும்போது என் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு ராஜேந்தர். அவன் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க போயிட்டு இருப்பான். அவன் அப்படி கற்றுக்கிட்டு வரும்போது அவனுக்கு எல்லா டெக்னிக்குமே தெரியும். ஸோ அந்த பில்டிங்கில் நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட அவன் அந்த கிக்கெல்லாம் பண்ணி காட்டுவான். ஸோ ரொம்ப அவன் ஃபேமஸ் ஆயிட்டான். அவனை பார்க்குற பொண்ணுங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அந்த விஷயத்த என்னால் பொறுத்துக்கவே முடியல. ஸோ அந்த விஷயத்த பொறுத்துக்க முடியாம தான் நான் உடனே என்னோட அப்பா கிட்ட போய் நானும் அதை கற்றுக்கணும்னு சொன்னேன். நானும் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் போய் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ இருந்து நான் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கற்றுக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ நீங்கள் இதை பொண்ணுங்களுக்காக பண்ணாலும் சரி, உங்களுக்காக பண்ணாலும் சரி. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க சார்? எங்களை மாதிரி ஆளுங்கன்னா? அதாவது ஒரு நார்மல் பர்சனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை பத்தின அட்வைஸ் என்ன சார்? அதாவது என்ன சொல்ல வராருன்னா, இந்த வயசு பசங்கள்லாம் அவங்களுக்கு பாடி பில்டிங் இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது, அவங்களாலையும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க முடியுமான்னு கேக்குறாங்க. ஏன் கத்துக்க முடியாது? முதல்ல நீங்க தான் கத்துக்கணும். ஏன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? தனிஷ் சாவந்த். தனிஷ், நீங்க தாராளமா கத்துக்கலாம்.
ஆக்சுவலி கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல ஹைட் கொடுத்துருக்காரு. நான் உங்களுடைய முடிக்கு ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன். உங்க சுருட்டு முடி சூப்பரா இருக்கு. நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கியூட்டா இருக்கீங்க. அண்ட் நீங்க உயரமா இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நீளமான கால்கள் இருக்கு. ஸோ நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க பர்ஃபெக்டான ஆளு. அதனால சீக்கிரமா போய் கத்துக்கோங்க. நீங்க கூடோ பண்ணலாம், தைக்வாண்டா பண்ணலாம், ஏதாவது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கோங்க. ஐ திங்க் எவ்ரிபடி இன் இந்தியா ஷுட் பி ப்ரிப்பேர்டு வித் மார்ஷியல் ஆர்ட்ஸ். அது ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. ஏன்னா இது உங்களுக்கு வெறும் செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும் கத்துக் கொடுக்கறது இல்ல, இது உங்களுக்கு டிசிப்ளினையும் கத்துக் கொடுக்குது. இது நீங்க உங்க லைஃபை நல்லபடியா வாழ்றதுக்கான ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்னு சொல்லுவேன். நான் உங்க ஷோ மூலமா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் சார். அதாவது எல்லாரும் செல்ஃப் டிஃபென்ஸ், மார்ஷியல் ஆர்ட்ஸை கண்டிப்பா கத்துக்கணும். இதெல்லாம் ஸ்கூல்ல அறிமுகப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா சார், அது நடக்குது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அது எப்பவுமே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வைக்கிற மாதிரி இருக்கு. அதனால நிறைய பசங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கலந்துக்க மாட்டாங்க. அப்பா அம்மா அவங்கள சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. அதனால பசங்க கலந்துக்க மாட்டாங்க. என்ன கேட்டா அது ஸ்கூல்ல ஒரு பீரியடாவே இருக்கணும். அதை ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாடமா கண்டிப்பா ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லயும் வைக்கணும். அப்படிதான் சார் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. சார், ஹேரா ஃபேரின்னு உங்களோட ஒரு படம் இருக்கு. அதில் உங்களோட போஸ்ட் ரொம்ப வைரல் ஆச்சு. அதை சார் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் அப்புறம் உங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் காப்பி பண்ணுவாங்க. சார், எங்களுக்கு அந்த போஸை ஒரே ஒரு டைம் பண்ணி காட்ட முடியுமா? ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை சார். தேங்க்யூ சார். அது சூரியகுமார் யாதவ் பண்ணாரு. அது பப்ளிக்ல ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஆமாமா, எனக்கு அதை பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இதை பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்படி மீம்லாம் எதிர்காலத்துல வரும் அப்படின்னு. ஆக்சுவலி அந்த டைம்ல நான் சும்மா இப்படி நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த போஸ்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் கிரிக்கெட் கூட பண்றாங்க. சரி வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து போஸ்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ரஜத் சார், நீங்க வரீங்களா? இதோ வரேன். ஓகே, எவ்ரிபடி கம் ஆன் போஸ். உங்க எல்லாருக்கும் அந்த போஸ்ட் ஞாபகம் இருக்குல்ல? ரெடி? ஆன் யுவர் மார்க். 1 2 3. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்க நடத்தணும் சூப்பர் ஸ்டார் அக்ஷய் குமார் மீது. அவருடைய வாழ்க்கைய பத்தின பல ரகசியங்கள் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. நிறைய விஷயங்களை பத்தி அவர் எப்பவும் பேசவே மாட்டாரு. அத பத்தி இன்னைக்கு பேசியிருக்கோம். இப்போ ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஏர் மார்ஷல் சஞ்சீவ் கபூருடைய தீர்ப்பு என்னன்னு பார்ப்போம். அக்ஷய் குமார் ஒரு டிசிப்ளின், பேட்ரியாட்ரிக் அண்ட் அவரோட இவ்வளவு பெரிய ரீச்சுக்கு அப்புறம் அவரோட growth, அப்புறம் அவரோட லைஃப் ஸ்டைல், அது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கு. அதுக்காக நான் சொல்ற முதல் விஷயம், இதை நீங்க இப்படியே தொடரணும். அதே மாதிரி நிறைய மக்களுக்கு நீங்க இன்ஸ்பயராக இருக்கணும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதை சொல்லிக் கொடுக்கறது நம்மளுடைய கடமை. தேங்க்யூ. எந்த மாதிரி ஒரு நீதிமன்றத்திலும் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ் சொல்லட்டி விட்ட சீன்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அது இங்கே நடந்துச்சு. ஸோ ஒரு கவிதையில் சொல்லப்பட்டிருக்கு, जिसे न थकना आता है न रुकना आता है वही रोशनी बन के दूसरों को पथ दिखाता है. இந்த வரிகள் உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கு. நன்றி. அண்ட் உங்க மேல சுமத்தப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளுமே உங்க மேல நிராகரிக்கப்படுது. நான் உங்களை முழு மரியாதையோட விடுதலை செய்கிறேன். இதே நம்பிக்கையோட, இதே சந்தோஷத்தோட அக்ஷய் குமார் அவர்கள் இதே மாதிரி மக்களை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல தலைப்புகள்ல படம் எடுக்கணும். அதோட இந்த நாட்டின் தலைமுறைக்கு ஒரு ரோல் மாடலா நிப்பாரு. இந்த ஷோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் சந்திக்கிற ஒரு புது விருந்தாளியோட. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.